ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா, வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறேன். இந்த தண்ணியில் வாழைக்காய் ரெண்டாக நறுக்கி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா கொதித்து கொஞ்சம் வேகணும். தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். கொஞ்சம் வேகட்டும் நல்லா. ஓகே, வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு எடுத்தாச்சு தட்டில். தோலை உரிக்கணும், சூடாக இருக்குது. அப்படியே வரும் தோல். இல்லைன்னா நல்லா தோல் படல் போல் அப்படியே வரும். அப்படியே உரிச்சு எடுத்துக்காங்க தான். சுடுது வர வைப்போம்னா மணி ஆகிட்டு வேறு. அப்படியே எடுத்துட வேண்டியதான். ஆறிட்டா நல்லா ஈஸியாக எடுக்கலாம். சூடாகவே நேரம் இல்லைங்கிறதுக்காக அவசரமாக நல்லா உரிச்சிட்டு இதை அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். மசியலாம், அது மசிச்சு விட்டோம்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். இது கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு தாளிக்க வேண்டியதான். வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் வறுவலே செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். காரம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப. இது நமக்கு நிறையா வெங்காயம்னா நிறையா போட்டுக்கலாம். நமக்கு நார்மலாக வெங்காயம் போட்டிருக்கேன். நறுக்கிற வேண்டியதான் எல்லாத்தையும். நறுக்காச்சு. இப்போ தாளிக்க ரெடி பண்ண வேண்டியதான். ஓகே, பாருங்கள். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா, தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி இது தட்டி வச்சுருக்கேன். இப்போ பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா இப்போ இல்லை, 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பொடி மாஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வறுவல் பிடிக்குமா, பொடி மாஸ் பிடிக்குமா?
இதில் வந்து கடுகு, கொஞ்சம் கடலப்பருப்பு, பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா 2 போட்டுருக்கேன். வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. வெங்காயம் போடும்போது ஆஃப் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. வெங்காயம், இஞ்சி கொஞ்சம் தட்டினதும் போட்டிருக்கேன். வதக்கியாச்சு. அதை போடும்போது இது இல்லை, இதாகிடுச்சு. இப்போ அந்த வாழைக்காய் நறுக்கி வச்சுருந்தேன்ல, வேக வச்சு அதையும் கொட்டிடுவோம். இந்த வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருக்கோம். கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு இதுக்கு. இதே மாதிரி மரவள்ளி கிழங்கையும் நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரியும் தாளிக்கலாம். உங்களுக்கு மிளகாத்தூள் போட்டு காரமாகவும் இது பண்ணலாம். இப்போல்லாம் சீசன் தான், அந்த மழை நேரத்துக்கு மரவள்ளி கிழங்கு சீசன். அதை இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு தாளிக்கலாம். உடம்புக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் மரவள்ளி கிழங்கு. இந்த மாதிரி தேங்காய் துருவலை போட்டுருக்கேன். ஒரு கிளறி கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பாட்டிட வேண்டியது. இது வந்து காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். காரக்குழம்புக்குன்னா இது மாதிரி வச்சுக்கலாம். சாம்பாருக்குன்னா வறுவல் மாதிரி செஞ்சுக்கலாம். வாழைக்காய் நான் காரக்குழம்பு வச்சுருக்கிறதுனால இன்றைக்கி பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.